முன்னாடி டிரைவரு ஏர்பிளைன் ஓட்டிகிட்டே இருக்காப்புல. அவன்கிட்ட நான் சொல்கிறேன், என் ஃப்ரெண்டு பூபால் இறங்கணுமா, இல்லை அப்படியே கொஞ்சம் ஓரமாக நிப்பாட்டு. என்னடா தலை வலிக்குது. போயிட்டு இருந்தா இப்போ போக முடியாது. போயிட்டு பஸ்ஸை எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஏரோப்ளைன் சவுண்டு வரும். எவ்வளோ வேகமாக போயிட்டு நம்ம காற்று சவுண்டு வரும். சரி, இப்போ சப்போஸ் பின்னாடியே இருக்கு, முன்னாடி எவ்வளோதான் பாருங்க. ஏற்று போகக்கூடாதுப்பா. எதுனால அவன் இறங்க போகிறான் இல்லையா, அது மாதிரி எங்கேயா உழுந்து அடி வந்து மண்ணை உடச்சு போயிடுச்சுன்னா, கை காலையில் உடச்சு போயிடுச்சுன்னா, இல்லை திடீர்னு அவன் ஃபோர்ஸாக ஏதோ ஒரு ரீசன் தான் கீழே இறக்கலான்னு வச்சுக்கோ. பட்ட வாரம் இறங்கினா நீ அவனை எங்கேயா போய் மாட்டிட்டான். பிரைட்னஸ் சேர்த்து பார்த்தேன். இருக்கு அவங்களோட தம்பி கேட்டீங்களே, அவங்க நம்ம பையன்தான், நம்ம வளர்ப்பு தான். என்னமோ கொஞ்சம் அப்பப்போ இந்த மாதிரி புத்தி சுவாதீனம் இல்லாமல் ஒரே முட்டா போகிறேன். சொல்கிறேன், இப்போ நான் இறங்கி சொல்கிறேன், டிப்ஸ் கொடுப்பேன், கொடுக்க வேண்டாம்னு சொல்லிடுறேன். அவன் டிரைவர் அப்படியே சொல்ல மாட்டேங்கல்ல, என்ன சொன்னால் நல்லா இல்லை. பேங்கில் எலக்ட்ரானிக்ஸ் இது சிவாஜி போர்டு கஷ்டம்லாம் வரவே வராது. ஊர் கடைசி இருக்கிறாங்க. எப்படியும் சாதிச்சிட்டேன்டா. கணேஷ் ஏரோப்ளைன் வந்துட்டேன்டா. பூபாலே, உங்கள் ட்ரீட்டு தரமான ட்ரீட்டு செஞ்சிட்டீங்க. அடுத்து இங்கே ஒருத்தர் இருக்கிறான், என்னடா ட்ரீட் வைக்க போகிறோன்னா எதுவுமே பேச மாட்டேங்கிறான். ஆமாம்ல, மறந்து போச்சு. அந்தமான் ஸ்ரீலங்கா அடுத்தது போகிறோம்டா, தூள் கிளப்புறோம்டா. ஆனால் பாவம் அப்போயாச்சும் உதவி வருவானான்னு தெரியல. ஆனால் உதயை ரொம்ப மிஸ் பண்ணுறேன்டா. ஒரு நொடிக்கும் உதயை மிஸ் பண்ணுறேன்டா. சாப்பிட்ற இடத்துலையும் சரி, நம்ம எல்லாருக்கூடையும் கலந்து இருக்கிறான்டா உதவி. ஆமாம், குரூப் டூருக்கா? குரூப் டூருக்கெல்லாம் நான் வந்து உதய கூட்டிகிட்டு வரலப்பா.